கீழ விழுந்தாலும் பரவால்ல, என்ன ஆனாலும் பரவால்ல, இன்னைக்கு இந்த விறக இழுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் எங்க அம்மா முடிவெடுத்து வந்துட்டோம். காலையில வயலுக்கு வர்றமே போறப்பலாம் 2, 2 விறகு எடுத்துட்டு போனாலும் இந்நேரம் நம்ம விறகு பட்டறையே குமிஞ்சிருக்கும்னு பிளான் பண்ணிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது மரக்கொடியில சிக்கிக்கிட்டு ஒரு மஞ்சனத்தி கம்பா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படியாவது வீட்டு பக்கம் எடுத்துட்டு போயிடணும்னு பார்த்தோன்னே எதுக்கு ஆகாத வேலைன்னு சிம்பாவராக்கி வேற ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அம்மாவை இழுத்து பார்த்தாங்க, அந்த அட்டம்ப்டும் சரியில்லைன்றோன்னே சரி கீழே இருக்க விறகையாவது எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சரசரன்னு இழுத்துக்கிட்டு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பின்னாடியே போவோம், இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டு வச்சுட்டு அப்படியே கொண்டு போனா ரோட்ல இருக்க வண்டி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருவோன்ட்டு 2ஆ ஒடிச்சிருக்குள்ள எங்க அம்மா பாட்டுக்கு கிணத்துக்குள்ள சரசரன்னு இறங்கிட்டாங்க. என்னவா இருக்கும்னு போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள ஒரு ஆமைக்குட்டி குட்டியா இருந்துச்சு, அது என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக இறங்குறாங்களாம். உள்ள இருக்க உயிரினத்தை மட்டும் சுத்தி பார்த்தா பரவாயில்லங்க, உள்ள வேற நீர்மூழ்கி மோட்டர் வச்சிருப்போம், அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு எடுத்து பாக்குறதுக்காக கயிறை வேற எடுக்கிறாங்க. அது உள்ள நல்லா தான் இருக்கு, நம்ம வாட்டுக்கு உள்ள போனா என்ன பண்றது, எனக்கும் நீச்சல் தெரியாது எங்க அம்மாவுக்கு நீச்சல் தெரியாது, மேலே ஏறி வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டை பக்கமா கிளம்பி வந்துட்டோம்.